ஒரு கொடியில் நிறைய துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தன. அதில் கருப்பு சட்டை வெள்ளை சட்டையும் ஒன்று. 2 பேரும் எப்போது ஒன்றாக காய்கிறார்களோ அப்போது இருவருக்குள்ளே சண்டை வரும். இதை மற்ற துணிகள் வேடிக்கை பார்க்கும். ஒருநாள் சண்டை முத்தி போயிட்டு இருவருமே கிளிப்பிடம் முறையிட்டார்கள். வெள்ளை சட்டை சொன்னது, அண்ணே நீங்களே கேளுங்கள். அண்ணே, நான் உங்க கொடியில அதிகமா இருந்தேனா இல்ல இவனா, நீங்களே சொல்லுங்க. இதில் என்னப்பா சந்தேகம், நீதான். அப்போ என்னதான் இந்த மக்களுக்கு பிடிக்குது? என்னை தானே விரும்பி உட்டுத்துறாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறானே. நீயே சொல்லி இந்த பஞ்சாயத்த முடிவு பண்ணுன. நான் தான் உயர்ந்தவன்னு அப்படி ஒன்னும் சொல்லிட முடியாது தம்பி. வெள்ளை சட்டையவனும் என் கொடில நிறைய முறை இருந்திருக்கான். சரி அண்ணா, அப்ப என்னதான் பதில் இப்போ? இனிமே நாங்க 2 பேரும் சண்டே போடக்கூடாது. நீதான் இந்த பஞ்சாயத்து இன்னையோட முடிச்சு வைக்கிறே. இங்க பாரு தம்பி கருப்பு சட்டை, நீங்க 2 பேரும் எனக்கு ஒன்றுதான். மக்களுக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னுதான். வெள்ளை சட்டை, உன்னை மழைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. கருப்பு சட்டை, உன்னை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒவ்வொரு விதத்துல மக்களுக்கு பிடிக்காம தான் போறீங்க. அதே போல பிடிச்சிருக்கு. இப்போ பஞ்சாயத்து முடிய போகுது. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ உங்கள காட்டிலும் நான் தான் பெரியவன். துவைத்த உங்கள அழுக்காகாம பாதுகாக்கிறது என் வேலை. என் வேலையை சரியா செய்யலன்னா உங்க 2 பேருமே வேண்டாம் சொல்லிட்டு வேற நிறத்துக்கு போயிடுவாங்க. நீங்க 2 பேருமே மக்களுக்கு ஒன்னுதான். மக்கள் விரும்புற 2 கண்களும் நிறங்கள் நீங்கதான். சரி, 2 பேருமே கை கொடுத்துக்குங்க. இரண்டும் ஒன்றாகி கருப்பு வெள்ளை கதையாய் மாறிவிட்டது.